கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான வேதவசனம் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். யாக்கோபு 1:4. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கிடவது. திரும்ப ஒரு விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கிடவது. அன்புக்குரிய தேவச்சனமே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் விரும்பக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒருபோதும் விரும்பவில்லை. எல்லாவற்றிலையும் நிறைவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனவே ஏசப்பா சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்னென்னா, கொஞ்சம் பொறுமையோடு கூட இருங்க, பொறுமை காத்துக்கோங்க. ஏனென்றால் சில நேரங்களில் பொறுமை இழக்கக்கூடிய சில சூழல்கள் வருகிறது. நம்ம எவ்வளோதான் பொறுமையாக இருக்குன்னு நினச்சி பார்த்தாலும் நடக்கிற சில நிகழ்வுகள் நம்முடைய பொறுமை சோதிக்கிறதாகவும் நம்முடைய பொறுமை இழந்த சில சந்தர்ப்பங்களும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பூரண நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும், ஒன்றிலையும் குறைவுபடக்கூடாதா குறைவில்லாதவர்களாக நீங்கள் இருக்கணும்னா கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையை காத்துக்கோங்க. அதுக்கு முந்தின வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அர்த்தம் என்ன? பல்வேறு விதமான சோதனைகள் நம்ம அகப்படும் போது நமக்கு அதில் முக்கியமான தேவை விசுவாசத்தின் பரீட்சை என்பது பொறுமை உண்டாக்கும். உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. எனவே உபத்திரவங்கள் வரும்போது உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறதானதுனால கொஞ்சம் பொறுமையை காத்துக்கோங்க. பொறுமையோடு கூட இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் சொன்னது போல் ஒன்றிலும் நீங்கள் குறைபட மாட்டீங்க, பூரண நிறைவோடு கூட இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். எனவே இந்த காலை வேளை உங்களுக்கு இனியதாக அமையட்டும். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென்.